ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான லஞ்சு தான் பார்க்க போகிறோம். மதிய டைமில் பரபரப்பாக வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ஈஸியாக சீக்கிரமாக சமையல் முடித்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் கூட்டம் மோர் குழம்பும் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் கிச்சனில் வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி 12:30 வரைக்கும் எனக்கு வேலை இருந்தது. திடீர்னு ஒரு ப்ளவுஸை ஆர்டர் ஏன்னா அவங்க ஒரு 11 மணிக்கு தான் கொண்டு கொடுத்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல முடியலை. அதனால் நான் அந்த ப்ளவுஸை ஒரு 12:30க்கெல்லாம் தைச்சி வச்சுட்டு, சிம்பிள் ப்ளவுஸ் தான், லைனிங் போடாமல் தைச்சது. அதனால் நான் அதை கட் பண்ணி தைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சமையல் பண்ண வந்தேன். இப்போ சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வேறு மீன் ஏதாவது வாங்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேன். மீன் வாங்கலை. ஏன்னா வாங்கினா அந்த டைமுக்கு வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால, சரி வீட்டில் முருங்கைக்காய், தக்காளி எல்லாமே இருக்குது, இதை வச்சு ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் சாப்பாடு ரெடி பண்ண வந்துட்டேன். இப்போது 2 பல்லாரியும் தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு விட போகிறேன். பல்லாரி வீட்டில் முடிஞ்சிட்டு கவனிக்கவே இல்லை. அந்த 2 தான் இருந்தது. இன்னுமே கொஞ்சம் ஒரு பல்லாரி அதிகமாக போட்டிருந்தாலும் கூட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் எண்ணெய் விட்டு கடுகுலாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயமும் இல்லை சேர்த்துட்டேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட போகிறேன். இந்த மாதிரி அவசரமாக நம்ம வேலை பார்க்கும்போது மொத்தமாக எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு போய் கிச்சன் பக்கத்தில் போகிறதுக்கு இல்லாமல் நம்ம ஒன்று ஒன்றா வதங்க அப்படியே கட் பண்ணி சேர்த்துட்டே இருந்தோன்னா நமக்கு டைம் ரொம்பவே மிச்சமாயிரும். இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பாருங்கள், ஏகப்பட்ட ஜூஸ் இருக்குது அதில். அந்த கட்டிங் போர்டில் அவ்வளோ ஜூஸும் இருந்தது. நான் வலித்து தான் உள்ளே விட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி மாதிரி வரும். இப்போ மூடி போட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு சாப்பாடுக்கு வச்சுருந்தது. அதுக்கு நான் அரிசி கழுவி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது வதங்குறதுக்காக எனக்கு லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ அது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம அந்த முருங்கைக்காய் நான் ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி டப்பாயில் போட்டு வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் தான் இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னே உள்ள முருங்கைக்காய் தான். அதை இப்போது கீறி இதில் சேர்த்துட்டேன். இதே நல்லா இந்த கிரேவியோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் அதோட ஃப்ளேவரில் இது நல்லா வெந்து வரும். அப்படி மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். இப்போ அதுக்கு தேங்காய் நான் உடச்சிக்கிட போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் உடைக்கும் போது ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டோன்னா போதும். தேங்காய் தண்ணி நம்ம குடிச்சிக்கிடலாம், வேஸ்ட் ஆகாமல். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுறலாம். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோன்னா இது இந்த சிம்மில் வச்சு விட்டுறணும். நல்லா அந்த தண்ணியிலே வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவிக்கிடலாம். இந்த தேங்காய் துருவுறது நான் இந்த மாதிரி நட்டமாக நின்றுட்டே திருவிடுவேன். உட்காந்து திருவி பழக்கமே இல்லை. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இப்படி தான். எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே இந்த கிச்சன் மேடையிலேருந்து இப்படி வச்சு திருவி பழகிட்டேன். இந்த திருவல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருமே துருவிக்கிட மாட்டாங்க. இது ஒரு பெரிய கஷ்டமாகி போச்சு. ஒரு அவசரம் அப்படின்னாலும் இதை நான் தான் திருவி எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி திருவி பழகி போச்சு. உட்காந்தா திருவதுக்கு வராது. இப்போ இதையும் திருவி எடுத்துக்கிட போகிறேன். தேங்காய் துருவது சும்மா கடை திருவிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சு திருவுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஒரு முறை தேங்காய் துருவுறதுக்கு. கொஞ்ச நாளாக இப்போ கொஞ்சம் கைவலி அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் மெதுவாக நான் துருவிட்டுருக்கேன். இப்போ இந்த முறியில் பாதி முறி தேங்காய் மட்டும் நான் திருவிட போகிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காய் அப்படிங்கிறதுனால. அதே போல் தேங்காய் உடைச்சதுமே நம்ம திருவுறது முதல்ல அந்த கண் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பகுதியை திருவணும். அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல துருவணும். மிச்சம் இருக்க தேங்காயை கூட நம்ம 1 நாள் 2 நாள் கழித்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு 3 வத்தல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் வத்தல் தான். இது மிக்சியில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம ட்ரையாக தான் அரைக்கணும். இதில் கொஞ்சம் ஜீரகமாக சேர்த்துட்டேன். இப்போ அந்த துரி வச்சுருந்த தேங்காயும் இது கூடலாம் சேர்த்துடலாம். மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இது தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அது கூட்டு ரொம்ப கிரேவி மாதிரி வந்துடும். அது நல்லா இருக்காது. அதனால் தண்ணி விடாமல் பரபரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்களேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம முருங்கைக்காய் கூட்டில் சேர்ந்து கலந்துவிடலாம். இதை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் ஒரு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருப்பேன். அதை அலசி அப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா தண்ணி அதிகமானால் கிரேவி ஆகிரும், அப்புறம் ட்ரையாக வராது. அதனால் நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க.
உப்பு எல்லாமே இந்த டைமில் பார்த்து சேர்த்துருங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே சிம்மில் வைக்கும்போது அந்த முருங்கைக்காய் கூட்டு வந்து நல்லா திக்காகிரும். அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுருவேன். அது நல்லா சுண்டி வந்துடும். இப்போ சாதம் வெந்துட்டு ஒரு பக்கம் வடித்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், கூட்டு ரெடி ஆகிட்டு இதை வந்து எடுத்து மாற்றிட வேண்டியது தான். அடுத்து வந்து நம்ம ஒரு மோர் குழம்பு வச்சிடலாம். ஏன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன். ஒரு 4 மிளகா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ அதிலே பாதி தேங்காய் இருந்தது பாருங்கள், அதை துருவி இதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம குழம்புக்கு அப்படிங்கிறதுனால தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 120 mlக்கு தயிர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக தெரியக்கூடாது. அதனால் ஒரு விஸ்க் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது இருக்குது பாருங்கள், அதையும் இது கூடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுடலாம். ஏன்னா நம்ம இதை வந்து கொதிக்க வைக்க போகிறது இல்லை. அதனால் முதல்ல தாளிச்சிட்டு இதை எல்லாமே ஊற்றி நம்ம வந்து அப்படி நுர கட்டி வர்றதுக்கு முன்னாடியே இதை இறக்கிடணும். தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துடலாம். இந்த 4 பச்சை மிளகாய் வந்து கரெக்டாக இருந்தது காரம் எல்லாமே. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு தாளிச்சிருக்கேன். மோர் குழம்புக்கு 2 வெந்தயமும் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடலாம் சேர்த்துக்கிட போகிறேன். இது வந்து தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு வேளை வேணும்னா சேர்த்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு நம்ம சேர்க்குறதுல பிரச்சனை இல்லை. ஒரு 2 காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது பொரிச்சதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சி வந்து ரொம்ப முக்கியம். மோர் குழம்புக்கு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுறலாம். ரொம்ப அப்படி பொன்னிறமாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி வதங்கினதும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மோர், தேங்காய் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இல்லை மஞ்சள் தூள் வேண்டாம், எனக்கு வெள்ளையாகவே இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா அப்படியே விட்டுறலாம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சட்னி மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் நம்ம சரியாக பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். இதுக்கு மேலே இதை வந்து கொதிக்க வைக்க வேண்டாம். அப்படி நல்லா நுரக்கட்டி வந்ததும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த டைமில் நம்ம வந்து கிச்சனையும் இப்படி லைட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னா போதும், எப்போவுமே நீட்டாக இருக்கும். இன்றைக்கி சூப்பராக மோர் குழம்பும் முருங்கைக்காய் கூட்டும் ரெடி ஆகிட்டு அவசர நேரத்தில் சிம்பிளாக லஞ்சு வந்து முடித்தாச்சு. இந்த மோர் குழம்போட சுண்டவத்தல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து இன்றைக்கி வீட்டில் இல்லை. அதனால் முருங்கைக்காய் கூட்டம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா முருங்கைக்காய் கூட்டு வந்து கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு வந்து நம்ம தயிர், மோர் ஏதாவது வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது. அதனால் நான் இன்றைக்கி மோர் குழம்பும் முருங்கைக்காய் கூட்டோடு முடிச்சிட்டேன். இனி வந்து காய்கறிகள் வந்து எல்லாமே வீட்டில் முடிஞ்சிட்டு, கண்டிப்பாக காய்கறி எல்லாம் வாங்கி வச்சா தான் அடுத்த நாள் வந்து சமையல் பண்ண முடியும். இப்போ ஒரு 1:30க்கு நம்ம சாப்பாடு எல்லாம் முடித்தாச்சு. சுட சுட சோறு, நம்ம முருங்கைக்காய் கூட்டு, மோர் குழம்பு சூப்பராக இருந்தது. இது கூட வந்து நீங்கள் ஒரு அப்பளம் இல்லைன்னா சுண்ட வத்தல் ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.